சொல்றார். அந்த காலத்தில் அந்தணர்களுக்காக ஒரு மழை பெய்தது, அரசர்களுக்காக ஒரு மழை பெய்தது, கற்புடைய பெண்களுக்காக ஒரு மழை பெய்தது. அதனால்தான் மாதம் மும்மாறி பெய்தது என்று சொல்வார்கள். மாதம் மும்மாறினா 3 நாள் அடைமழை, அப்புறம் ஒரே வெயில். அப்படி இல்லை. திங்கள் மும்மாறி பெய்து ஆண்டாள் பாடுறாள் இல்லையா? அதுக்கு விளக்கம் எழுதினார்கள். அந்த காலத்து தலைக்கு எண்ணெய்க்கு தேய்க்கிற வழக்கம் உண்டு. குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ப்பார்களாம். ஒரு கை எண்ணெய் வச்சு தேய்ச்சி அந்த எண்ணெய் வாங்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு கை எடுத்து வைப்பார்கள். அது மாதிரி ஒரு நாள் மழை பெய்யுமா, அது நிலத்தில் சுவர்ந்து நிலம் அப்படியே புலருகிற வரை 9 நாள் ஆகும். அந்த 9 நாள் மழை பெய்யாதான். ஒரு நாள் மழையும் 9 நாள் வெயிலுமாக செல்லா இருக்கும். அப்படி மாசம் 3 மழை. நம்ம ஊர்ல மழையே பெய்யாது. ஆனா மும்பையில அப்படியே மழை பெய்து மிதக்குது. மும்பையை. காஷ்மீரத்தில் மழை பெய்து அப்படியே வீடுகள்லாம் சரிஞ்சு போச்சு. இமாச்சல பிரதேசத்தில் மழை பெய்து வீடுகள்லாம் சரிஞ்சு போச்சு. இங்கே என்ன மழை பெய்யாமல் வீடுகள்லாம் உலர்ந்து போச்சு. இப்போ சொல்றார், அந்தணர்களுக்காக மழை, அரசர்களுக்காக மழை, பத்தினி பெண்களுக்காக மழை. இங்கே அந்தணர்கள் ஏன் மழை பெய்யுது தெரியுமா? உருத்திர பசுபதியார் போன்றவர்கள் ஒழுங்காக வேதம் விதித்த கடமைகளை செய்து வர்றார்கள். வானளிப்பன மறையவர் வேள்வியின் வளர்த்தி. வானளிப்பன மழை பெய்வன எதனால? மறையவர்கள் செய்யக்கூடிய வேள்வியினால் மழை பெய்கிறது. தேன் அளிப்பன நறு மலர் செறி செழும் சோலை. சோலைகள்ல இருந்து தேன் கிடைக்குதான். பரிபாடல் ஒரு தொடர் சொன்னா, மலர்கள் சிந்தக்கூடிய தேனினால் மரங்கள் நனைகிறதா. அப்படி தேன் பொழிதான். இங்க தேன் அளிப்பன நறு மலர் செறி செழும் சோலை, ஆண் அளிப்பன அஞ்சு உகந்து ஆடுவார். அஞ்சு உகந்து ஆடுகின்ற பெருமானுக்கு ஆண் பஞ்சகவ்யங்களை தருகிறது. பால், தயிர், நெய், கோமயம், கோசலம். அதுதான் 5. பால், தயிர், மோர், வெண்ணெய்ங்க கூடாது. யாரும் மோரை கொண்டு போய் அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். பால் அபிஷேகம் வைப்பார்கள், தயிர் அபிஷேகம் செய்வார்கள், அதுக்கப்புறம் நெய் அபிஷேகம் செய்வார்கள், கோமயம், கோசலம் அபிஷேகம் செய்வார்கள். அதனால அந்த ஆண் 5 என்ன அழகான சொல்வார்கள். பஞ்சகவ்யம் ஆண் 5, ஆண் 5 ஆணிரைகள் தந்தன. சரி, அதெல்லாம் சிறப்பில்லை. தான் அளிப்ப ஊர் தான் அளிப்பன தர்மமும் நீதியும் சால்வும். அந்த ஊரில் இருக்கிறவர்கள்லாம் தர்மவான்களாக இருந்தார்கள், நீதிவான்களாக இருந்தார்கள், சால்வுடையவர்களாக இருந்தார்கள். அத்தகைய ஊர்ல துங்க வேதியர் குலத்தில் தோன்றினார். துங்க என்றால் தூய்மையான அர்த்தம். அதாவது புலால் உண்ணாத வேதியர்கள் அர்த்தம் இல்லையா? குடிக்காத வேதியவர்கள் அர்த்தம். இப்ப எல்லாம் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சொல்றார், துங்க வேதியர் குலத்தில் தோன்றிய தூயோர், செங்கண் மால்விடையார் செழும் பொன்மலை வள்ளி பங்கனார் அடிமை திறம்புரி பசுபதியார். நான் தான் சொன்னேன், சேக்கிழாருக்கு பசுபதின்னு சொல்ல மனம் வராது. பசுபதியார் சிவபெருமானை வணங்கக்கூடியவர். என்ன பண்ணார்? உருத்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னார். நம்ம 4 வேதம்னு சொல்றோம். நம்ம யாரும் 4 வேதத்தையும் படித்தவர்கள் இல்லை. ஒரு வேதத்தை கூட படித்தவர்கள் இல்லை. அப்புறம் எங்க 4 வேதம் படிக்கிறது?
4 வேதத்தை கற்றவர்கள் சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அதை நாமும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியாது. அதனால் வேதங்கள் 4 என்றாலும் அதர்வண வேதம் மற்ற 3 வேதங்களிலிருந்து தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லுவார். அதனால சதுர்வேதம்னு சொல்றதும் திரையீ வேத திரையீ என்று சொல்வார்கள். ரிக், யஜூர், சாம, இந்த 3 தான் வேதம், முதன்மையான வேதம். அதுல நடுவில் இருக்கிறது யஜுர் வேதம். அந்த யஜுர் வேதத்துக்கு 7 காண்டங்கள். எப்படி ஒரு காப்பியம்னா உட்பிரிவு இருக்கு இல்லையா, அது மாதிரி வேதத்தினுடைய உட்பிரிவு, யஜுர் வேதத்தினுடைய உட்பிரிவு 7 காண்டங்கள். அந்த 7 காண்டத்தில் இருக்கக்கூடிய 4வது காண்டம் நடுக்காண்டம். அந்த 4வது காண்டத்தில் 11 அனுவாகங்கள். அனுவாகம்னா அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிரிவு. இப்ப எப்படி திருக்குறள்ல பால், அப்புறம் அதிகாரம், முதல்ல திருக்குறள், அப்புறம் முப்பால், அப்புறம் அறத்துப்பால், அறத்துப்பால் அதிகாரம், அதிகாரத்தில் குறள்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி 3 வேதம். அதுல நடுவில் இருக்கிறது யஜூர் வேதம். அந்த வேதத்துக்கு 7 காண்டங்கள். அந்த 7 காண்டத்தில் மையமாக இருப்பது 4வது காண்டம். அந்த 4வது காண்டத்தில் 11 அனுவாகங்கள். அதுல நடுவாயிருப்பது 6வது அனுவாகம். அந்த 6வதாக இருக்கக்கூடிய அனுவாகத்தில் இருப்பதுதான் உருத்திரம். அந்த உருத்திரத்தின் மையமாக இருப்பது பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தின் மையகமாக இருப்பது சிவ என்னும் 2 எழுத்து. இப்படி சொல்லுகிறார். இந்த உருத்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு மரபு அந்த காலத்துக்கு. எப்படி சொல்றது உருத்திரத்தை? வீட்டில் உட்காந்துட்டா இவர் எப்படி சொன்னார்? காலை மாலை உருத்திரம் சொன்னார். எங்க? நீர்நிலையில் இருந்து இறங்கி கழுத்தளவு நீரில் இருந்து கொண்டு உருத்திரத்தை சொன்னார். கோடை காலத்தில் சொன்னாரா? சுகமா இருந்திருக்கும் சார், சொல்லியிருப்பார். குளிர் காலத்திலையும் செய்தார். நடுங்கும் குளிர், அப்ப கூட கழுத்தளவு நீர்ல இருந்து கொண்டு உருத்திரத்தை சொல்லுவார். அப்படி ஆன அந்தணர் அருமறை உருத்திரம் கொண்டு மாயனார் அறியா மலர் சேவடி வழுத்தும் தூய அன்போடு. கடனுக்கு சொல்ல, அன்போடு சொல்லுகிறார். பல திருமணங்கள்ல பார்க்கிறோம், திருமணம் நிகழ்த்துகிற புரோகிதர் அன்றைக்கே 3 திருமணத்துக்கு இசைவு தந்திருக்கிறார். அதனால ரொம்ப சீக்கிரமா திருமணத்தை முடிச்சுட்டு போறார். அதுவா செய்கிற முறை? அதுவா செய்கிற முறை? அன்போடு செய்ய வேண்டாமா? உள்ளன்போடு செய்ய வேண்டாமா? வசிஷ்டன் ராமனுக்கு திருமணம் பண்ணி வச்சான் அப்படின்னா எவ்வளவு அக்கறையோ செய்வான். அந்த அக்கறை போயிட்டுது. அதனால்தான் மழை ஒழுங்கா பெய்ய மாட்டேங்குது. சொல்றார், தூய அன்போடு தொடர்பினில் இடையராச்சுறுதி. ஒரு நாளைக்கு ஓதுவது, அடுத்த நாளைக்கு விட்டுறது இல்லை. தொடர்ந்து இடைவிடாமல் அன்றாடம் பகல் மாலை 2 வேளையும் இப்படி உருத்திரத்தை நீரிடை நெருப்பெழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கண் கமலமென் பொய்கையுள். பொய்கள் நல்ல தாமரை பூத்துருக்கு. அது எப்படி இருக்குதான்? அப்படியே தீ பற்றி எரிவது மாதிரி அந்த குளம் காட்சி அளிக்குதான். முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு வருது, வெள்ளம் தீப்பட்டதன வெறி புள்ளினம் ஓடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அதே மாதிரி இங்கே சொல்றார், வெள்ளம், அந்த வெள்ளத்தில் தீ மலர்ந்தது போல தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. அங்க வரால் மீன்கள் வேற, அது வேற அங்கங்க வந்து அப்பப்போ கிடைக்கும். வரால் மீன்கள் நிறைந்த குளம். அந்த குளத்துல இவர் இருந்து கொண்டு உருத்திரம் சொல்றார். எப்படி சொல்றார்? எப்படி இருக்கிறாரா? அவரை பார்த்தா உருத்திரம் சொல்ற பொழுது பிரம்மனை மாதிரி காட்சி அளிக்கிறார்ங்கிறார். பிரம்மன் எப்படி வேதத்தை சொல்றவன், அந்த பிரம்மா மாதிரி காட்சி அளித்தான்கிறார். திருமலர் பொகுட்டு இருந்தவன் அனையவர்
சில நாள் ஒருமை உய்த்திட. இப்படி ஓயாமல் உருத்திரத்தை சொல்லி கொண்டிருந்த பார்த்த சிவபெருமான் இவரை கணக்கில் எடுத்துக்கொண்டாராம். என்ன பண்ணா, போதும்பா, எவ்வளவு நாள் இப்படி நீ உருத்திரம் சொல்லுவ, நீ நம்ம ஊருக்கு வா என்று சிவபுரிக்கு இவரை அழைத்து கொண்டான் என்று சொல்றார். ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்ய மற்றவர்தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார். இப்படி உருத்திரம் சொல்லி சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார் இவர். கடைசியாக சேக்கிழார் முடிக்கிறார், இவருக்கு பசுபதியார்னு தான் பேரு. இவர் உருத்திரம் சொல்லி இறைவன் திருவடியை அடைந்ததுனால இவருக்கு உருத்திர பசுபதியார் என்று பெயர் வந்தது. அதனால இந்த முதல்ல இவருக்கு பசுபதியார்னு பேரு. இவர் உருத்திரம் சொல்லி இறைவன் இரு உலகத்தை அடைந்ததுனால அவரை சொல்ற போது உருத்திர பசுபதியார் என்று சொன்னார். அதே மாதிரி தாயனார்னா பேரு. ஆனால் அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறிந்து கொள்ள முயன்றதுனால அவருக்கு அறிவாட்டாயனார்னு பேர் வருது. அதே மாதிரி இப்போ சில பேர் கங்கை கொண்டான், காவிரி கொண்டான்னு பேர் வருது இல்லையா? அது மாதிரி இந்த பெயர், இந்த நிகழ்ச்சியினால இவருக்கு பெயர் அமைந்தது என்று சொல்லி இப்படி இந்த உருத்திர பசுபதியாருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறார். சும்மா இறுதியாக சொல்கிறார், அயில்கொள் முக்குடுமி படையார். அது என்ன முக்குடுமி படையார்? குடுமின்னா தலையில் இருக்கிறதுன்னு நினைக்கப்படாது.